எங்கே கூட்டம் நடைபெற்றாலும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் எந்த தொகுதியில் கூட்டம் நடைபெற்றாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்வதை காண முடிகிறது. 2004ஆம் ஆண்டு இதுபோல்தான் திரண்டார்கள். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். இப்பொழுது 2019 தேர்தல். இந்த தேர்தலிலும் இந்த காட்சிகளை எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. இது 17வது பொது தேர்தல். 16 தேர்தலை சந்தித்திருக்கிறோம். 16 தேர்தலிலும் வாக்களித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அல்லது அதற்கு பிறகு 4-5 வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் 1971 வாக்களிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட அதிகமாக டிஆர்பி என்னன்னு சொல்றப்ப நான் தம்பி என்னோட வயசு அதிகம். அதாவது நீங்க சின்ன பிள்ளைய நினைச்சீங்க தான் என்னங்கிறது. என்னோட வயது ரொம்ப கூடாது. பல தேர்தலில் பலருக்கு வாக்களித்திருக்கிறோம். பல கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. நாடு பல பிரதமர்களை அமைச்சர்களை கண்டிருக்கிறது. முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு, புகழ்பெற்ற பிரதமர், ஆசியாவின் ஜோதி என போற்றப்பட்டார். அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, அதற்கு பிறகு இந்திரா காந்தி, அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய், அப்புறம் சந்திரசேகர், விபி சிங், ஐக்கிய குஜராத், தேவகவுடா என்று பலரும் வந்திருக்கிறார்கள். வாஜ்பாயும் வந்திருக்கிறார். அண்ணா சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணன் வாஜ்பாய் வருகிற பொழுது முழு பெரும்பான்மை பலத்தோட வரல. திமுக தயவு இருந்தால்தான் ஆட்சி நடத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. ஆகவே அடக்கி வாசித்தார். பிஜேபி ஆட்சி தான், ஆனால் மோடி மாதிரி முழு பெரும்பான்மையோடு இல்லை. இப்படி பல பிரதமர்களை நம்ம நாடு கண்டிருக்கிறது, சந்தித்திருக்கிறது. ஒவ்வொருவர்களும் சாதனைகளையும் செய்திருக்கிறார்கள். குறைபாடுகளும் இருக்கலாம், விமர்சனங்களும் இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒன்று. இப்ப இருக்கிற பிரதமர் மோடி, நரேந்திர மோடி, எல்லாரும் சொல்றாங்க அவர் கூடவே கூடாதுங்கிறாங்க. ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டே தீர வேண்டும் என்று சொல்றாங்க. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள், எல்லா கட்சிகளையும் தெரியும். இது என்ன தேர்தலுக்கு சேர்ந்த கூட்டணி? அது தேர்தலில் பங்கு வச்சிட்ட கூட்டணி. அந்த கூட்டணி தேர்தலில் பங்கு வைக்கிற கூட்டணி அல்ல. இங்க யார் போட்டு போடுறா? நான் போட்டு போடுறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நான் போட்டி போடுகிறேன். காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் கட்சி போட்டி போடுகிறது என்று சொல்லுகிறார். விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் கட்சி போட்டி போடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இன்ன தொகுதி இன்ன கட்சிக்கு இன்னொரு வேட்பாளர் என்று இல்லாமல் 40 நமது 40 போட்டி போடுகிறோம் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் அணிக்கு வாக்கு தாருங்கள், உதயசூரியனுக்கு வாக்கு தாருங்கள், எங்கள் அண்ணன் டிஆர்பி அவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்பதற்கு தார்மீக ரீதியான உரிமை எங்களுக்கு மட்டுமே உண்டு. தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கறது, இன்னொரு அன்னைக்கு ஓட்டு கேட்கறது யோக்கியதே போல கிடையாது. ஜெயிக்கிறது அப்புறமா, நீ ஓட்டு கேட்கறது யோக்கியது கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலமாக, 3 ஆண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிபோகிற பொழுது யார் அணிவகுத்து நின்றது? அது காவிரி நதிநீர் பிரச்சனையா இருக்கலாம், நீட் நுழைவுத் தேர்வா இருக்கலாம். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டைக்குள்ள துப்பாக்கின்னு சொல்றாங்களே, அந்த 2 பேரும் கேட்கிறேன். நீட் நுழைவுத் தேர்வை நாங்கள் வெற்றி பெற்றால் செயல்படுத்துவோம் சொல்றீங்க. ஒன்ன மாதிரி அயோக்கிய உலகத்தில் எவனாவது உண்டா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அந்த கட்சி நீட்டை திணிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்த மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மருத்துவமனை வரக்கூடாமல் தடுத்த கட்சி மத்தியில் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களே, இபிஎஸ் அவர்களே, அவர் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர். நீங்க தானே சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தீங்க, மசோதா கொண்டு வந்தீங்க. நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று கொண்டு வந்தது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர். அதை ஆதரித்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர். காங்கிரஸ் ஆதரித்தது, முஸ்லிம்களுக்கு ஆதரித்தது. ஒரு மனதாக 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு ஆண்டு 2 ஆகிவிட்டது. அது என்ன கதிக்கு ஆளாச்சு?
கேட்க முடிஞ்சுதா? ஓபிஎஸ் ஆல இபிஎஸ் ஆல நாங்கள் மசோதா நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு மத்திய பாதுகாப்பு அமைச்சர்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, நிர்மலா தேவி இல்ல, நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா சொல்றாங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒரு சட்டசபையில் தீர்மானம் மட்டும் எடுத்தாங்க, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. யாரு? மத்திய அமைச்சர். உண்மையிலே ரோசம் உள்ள முதலமைச்சராக இருந்தால், மானமுள்ள முதலமைச்சராக இருந்தால், ஒரு சட்டசபை அவமதிக்கிற உடனே நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, சின்ன அறிக்கை கொடுத்ததுண்டா? காவிரி நதிநீர் பிரச்சனையில, காவிரியில் சென்னைக்கு தண்ணி கிடையாது. 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் காவிரி தண்ணீரை நம்பித்தான் இருக்கிறது, குடி தண்ணீர் இருக்கு. டெல்டா மாவட்டம் வேற, நாங்கள் இந்த மாவட்டம் விவசாயம். அந்த பிரச்சனை வருகிற பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டங்கள் என முதலமைச்சரிடத்தில் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்து கூட்டாத நிலையில் அனைத்து கட்சியை கூட்டியது யார்? எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின். பாஜக உட்பட, இந்த பாமக உட்பட, அது ஒரு பாவம் பண்ண கட்சி தமிழ்நாட்டில். அந்த கட்சி உட்பட இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. எதிர்கட்சி தலைவர் கூட்டினார். கூட்டியதற்கு பிறகு மறுபடியும் நான் கூட்டென்று முதலமைச்சர் கூட்டினார். கூட்டின அவர்கிட்ட இருந்து எனக்கு போன் வரல. முதலமைச்சர்கிட்ட இருந்து இந்த மாதிரி கூட்டம் கூட்டியிருக்கேன் வான்னு அவர்கிட்ட இருந்து போன் வரல. எதிர்கட்சி தலைவர் எனக்கு போன் பண்றாரு, நம்ம கூட்டத்தை ரத்து செய்யணும், முதலமைச்சர் கூட்டிருக்கிற கூட்டத்திற்கு நாம் எல்லோரும் செல்ல வேண்டும், நீங்க தவறாமல் வர வேண்டும். சொல்றது யாரு? எதிர்கட்சி தலைவர். எல்லா கட்சிக்கும் போன் பண்ணி சொல்றாரு. கூட்டி இருக்கிறது அவரு, கூட்டத்துக்கு தவறாம வந்தேன்னு சொல்றது எதிர்கட்சி தலைவர். அப்படின்னா எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பாத்துங்க. அந்த கூட்டம் நடைபெற்றது, முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. முதலாக இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு எதிர்கட்சி என்கிற முறையில், பெரிய கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது, எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டது. அவர் தான் பேசினார். காவிரி நதிநீர் பிரச்சனையில் தற்போதைய அரசு எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும், எதிர்கட்சி உறுதுணையாக இருப்போம், அரசு எடுக்கிற நடவடிக்கை அனைத்தையும் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லிவிட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில், இப்படி சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, இருந்தாலும் தவிர்க்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் சொன்னதுதான் சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில், மாண்புமிகு நம்முடைய டெல்லியில பட்டணத்தில் இருக்கிற பிரதமர் அவர்களை அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், இந்த கூட்டத்தில் இதை தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். பின்னாடி பேசின அத்தனை கட்சிகளும் திமுக தலைவருக்கு, எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறது நாங்களும் ஏற்கிறோம், அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரை சென்று சந்திப்பது, முதலமைச்சர் தலைமையில் சென்று சந்திப்பது என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நம்ம முதலமைச்சரால் அதை ஏற்பாடு பண்ண முடிந்ததா? சந்திப்பதற்கு, பிரதமரை சந்திப்பதற்கு, அந்த பிரச்சனை தீர்கிறதா தீரவில்லையா அது அடுத்த விஷயம். பிரதமரை அனைத்து கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு சந்திப்பதற்கு வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தை கூட செயல்படுத்த முடியாத ஒரு துப்புக்கட்ட முதலமைச்சரை தான் தமிழகம் பெற்றிருக்கிறது. இப்படி சொல்ற நேரம் தப்பா எடுத்துக்கூடாது. பொது பிரச்சனை இது, பொது தீர்மானம், ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது, ஒன்றா இரண்டா பட்டியல் போட ஏராளமான துரோகங்கள். மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது வேறு. மோடியை எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, நாடு கூட தேடுறாங்க. அவர் சென்ற தேதியில சொன்னார்ல, நான் சாமானியன், ரொம்ப ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவன், ரயில் நிலையத்தில் டீ விற்பவன், என்ன ஆட்சி கொண்டு வாங்க, ஏழை எளிய மக்களுடைய வழியை என்னால உணர முடியும், நான் ஆட்சிக்கு வந்தா அப்புறம் தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு 100 நாள்ல, இது தவறாம சொல்லணும், நம்ம ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டில் அல்ல, ஆட்சிக்கு வந்த 100 நாளில் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் எல்லாம் மீட்கப்படும், தலைக்கு 15 லட்சம் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும். கையில கொடுத்த கடலும் வாங்கிட்டு விடுவோம்னா வங்கியில் டெபாசிட் செய்யப்படும். நம்மால் பல பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா 15 லட்சம் பணம் வருவர்னு கடன் வாங்கி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டான். அது என்ன திருப்பி கொடுக்கல. அவன் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறான், அக்கௌண்ட் ஓபன், ஏன்னா அக்கௌண்ட்ல போடுறேன் இருக்காரு. அந்த மோடியை இப்ப எல்லாரும் தேடுறாங்க. இந்த சாமானியன் ரயில் நிலையத்தில் டீ விற்ற மோடி எங்க,
15 லட்சம் தர்றேன்னு சொன்ன மோடி எங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்ன மோடி எங்க என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மோடியை காணும். இப்போ வந்துட்டு இருக்கிறது வேற மோடி, இது ஒரு மோடி. அந்த மோடி எங்க போனாரு, எங்க இருக்காரு என்னன்னு தெரியல. வால்போல் அடிச்சு ஒரு புறம் விட்டுங்க, மோடியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் விட்டுங்க. அந்த மோடி காணும். அந்த மோடி எப்படி இருக்கிறாரு? பகிரங்கமாக சொல்லுகிறேன், நாட்டில் வந்த பிரதமர்களில் மிக மோசமான பிரதமர் நரேந்திர மோடி. பொய்யுக்கு அளவே இல்லையா? பொய் சொல்றதுக்கு அளவே கிடையாதா? ஒரு உண்மை பேசுகிற பிரதமர் இந்த நாட்டிற்கு தேவை. அது மட்டுமல்ல, ஒரு சர்வதிகாரி இந்த தேசத்தை ஆள முடியாது, ஆளக்கூடாது. ஒரு பாசிஸ்ட் இந்த தேசத்தை ஆளக்கூடாது. நரேந்திர மோடி ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. இங்கே ஜனநாயகத்திற்கு வேலை இல்லை. ஆகவே அந்த மோடி தூக்கெறியப்பட வேண்டும். அந்த மோடியை காவடி தூக்குகிற எடப்பாடி தூக்கெறியப்பட வேண்டும். எடப்பாடிக்கும் வேலை கிடையாது. நம்ம துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் பேச கேட்டாதான் ரொம்ப எனக்கு ரொம்ப இது வியப்பா இருக்கு. தன்மானம் மிக்கவர் அப்படின்னு அவர் பேசுறாரு. யாரையா எதையா பேசுறது? ஏட்டா இருக்கிறவன் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், இன்ஸ்பெக்டர் ஏட்டாகலாமா? இன்ஸ்பெக்டர் இருந்தும் ஏட்டாயிட்டு தன்மானத்தை பத்தி பேசலாமா? ஒருபோதும் அண்ணா திமுக தன்மானத்தை இழக்காது. ரொம்ப நாங்க கௌரவமாக நடந்து கொள்வோம். உங்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு காதை பிடிச்சி திரும்பி 5 சீட்டு வாங்கிட்டு போயிட்டான்ல. 5 சீட்டு ஜெயிக்குதா தோக்குதா அது அடுத்த விஷயம். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வாங்கினது பிஜேபி. கொடுக்குறியோ இல்லையான்னு கேட்டு, கொடுக்கலன்னு சோதனை, சீட்டு வாங்கி போயிட்டாப்புல. அப்புறம் இன்னொரு கட்சி இருக்குது, அது பேசுற வசனம் தாங்கவே முடியல. சமூக நீதி கோவலர். எந்த சமூகத்தை பாதுகாக்கிற காவலர் நீங்க? மருத்துவர். இது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு, அறிவிப்பா இருக்கு. ஒரு கட்சி தேர்தலில் தோக்கலாம் ஜெயிக்கலாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல் நாங்கள் போட்டி போட்டும் ஒரு இடத்திற்கு கூட நாங்கள் வெற்றி பெறல. நாங்கள் வெற்றி பெறாததற்காக நாங்கள் வருத்தப்படுவதை காட்டிலும் கலைஞர் தான் வருத்தப்பட்டார். கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டசபை ஆகிவிட்டது என்று அவர் கவலைப்பட்டார். தோக்கிறது ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கட்சியை விலை பேசி விற்கலாமா? ஒரு அரசியல் கட்சியை விலை பேசி விற்கலாமா? இந்த அணியில் இருக்கிற எந்த கட்சியாவது ஏதாவது நிர்பந்தம் உண்டா? கம்யூனிஸ்ட் கட்சியை நிர்பந்தப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்க ஊர் தான், போய் இந்த முத்தரசனை பிடிச்சிட்டு வா, இந்த கூட்டணியில் இருக்கிற இல்லையா, இல்லைன்னா நம்ம கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டினாரா? இல்ல மற்ற கட்சிகளை கூட்டு மிரட்டினாங்களா? அல்லது 400 கோடி கோடிங்கிறான், 400 கோடியாம், 400 கோடி விலை. அது ஒரு அணியா அணிலா? இது ஒரு அணி, மானங்கட்ட அணி, வெட்டுங்கட்ட அணி, கொள்கையெல்லாம் கிடையாது. கொள்கை இல்லாத அணி. நாங்கள் கொள்கைக்காக போராடுகிறோம். 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடுகிறோம், பாசிசத்துக்கு எதிராக போராடுகிறோம், மக்களுக்காக போராடுகிறோம். ஆகவே அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த ஆட்சிக்கு எதிரொலியாக இருக்கிற தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்திருக்கிற எடப்பாடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படுவதற்கு ஒரு பொது தேர்தல் தேவையில்லை. 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த 18லும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது. அந்த 18லும் வெற்றி பெறும். 18லும் வெற்றி பெறுவோம். அழகா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி வைத்து, சொந்த மண்ணில் தொடக்கி வைக்க வேண்டும், கலைஞர் பிறந்த ஊரில் தொடக்கி வைக்க வேண்டும் என்று 20ஆம் தேதி அந்த கூட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாள் அறிவிப்பில் 18ஆம் தேதி அறிவித்து 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சொன்னார், ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். மோடி அவர்களுக்கு சட்டப்படி ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை பதவிக்காலம் உண்டு, சட்டப்படி உண்டு. அதே 3ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதே ஜூன் மாதம் 3ஆம் தேதி என்ன நாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழனா இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். அவன் எந்த கட்சியில் இருக்கலாம். அது கலைஞர் பிறந்த நாள், முத்தமிழறிஞர் பிறந்த நாள்.
தமிழ் மக்களின் உரிமைக்காக நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவரின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளில் மோடியே உனக்கு முற்றுப்புள்ளி, எடப்பாடியே உனக்கு முற்றுப்புள்ளி என்பதை தெரிவித்து அந்த முற்றுப்புள்ளியை மிக சரியாக வைப்பதற்கு இந்த தொகுதியில் போட்டியிடுகிற நமது அன்பிற்குரிய அண்ணன் சாதனையாளர், மிகச்சிறந்த சாதனையாளர். நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொன்னப்பல நேரம் இல்லை. மன்னார்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமில்ல உங்க எல்லாருக்கும்? மன்னார்குடி ரொம்ப புகழ்பெற்ற ஊர். எங்க ஊருங்கிறது அந்த மன்னார்குடி நினைச்ச ஊர். அந்த ஊருக்கு 20-30 வருஷம் முன்னாடி ரயில் போச்சு. அதுக்கப்புறம் ரயிலே கிடையாது, ரயிலே போகல. அண்ணன் அமைச்சரானதற்கு பிறகு மன்னார்குடியிலிருந்து சென்னைக்கு எக்ஸ்பிரஸ், அந்த ரயிலுக்கு பேர் என்ன தெரியுமா? மண்ணை எக்ஸ்பிரஸ். 2 அர்த்தம் இருக்கு அதுல. மண்ணை என்பது ஊரு. இந்த ரகசியம் எங்க 2 பேருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்ல. மண்ணை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர்கள் குறிப்பிடுவது போல திராவிட முன்னேற்ற தலகர்த்தாம்பார், தஞ்சை தலகர்த்தா மண்ணை நாராயணசாமி. அவர் நாராயணசாமி யாரு கூப்பிட்டது கிடையாது, மண்ணை என்றுதான் அழைப்போம். அண்ணன் ரொம்ப கெட்டிகாரத்தனமா ஊரை பேர வச்சிடலான்னு ரயிலுக்கு பேர் வச்சிட்டாங்க. மண்ணை எக்ஸ்பிரஸ், சென்னைக்கு வர்ற எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து சென்னைக்கும் வருகிறது, மன்னார்குடியிலிருந்து திருப்பதிக்கும் ரயில் செல்கிறது, மன்னார்குடியிலிருந்து பெங்களூருக்கும் செல்கிறது, மன்னார்குடியிலிருந்து மானாமதுரைக்கும் செல்கிறது. ரயிலே போகாத ஊர்ல இருந்து இத்தனை எக்ஸ்பிரஸ் போயிட்டு மன்னார்குடி திருச்சிக்கும் போகுது. மிகச்சிறந்த சாதனையாளர், மிகச்சிறந்த சாதனையாளர், சொன்னதை செய்யக்கூடியவர். மோடி மாதிரி பொய் பேசுறவர் அல்ல, மோடி மாதிரி பொய் பேசுவர் அல்ல. யாருக்கும் தலைவணங்க மாட்டார். எடப்பாடி மாதிரி தலைவணங்க மாட்டார், அடிமையாக இருக்க மாட்டார். நீங்க என்ன எங்க மண்ணுக்காராச்ச, தவறு என்று சொன்னால் எந்த தவறையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர். அவர் இந்த தொகுதிக்கு மீண்டும் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. ஒரு நல்ல பெண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளை எப்படி நம்ம சந்தோஷப்படுவோம்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகள் கிடைத்தால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படுவோம்? ஆக என் மகள் போல் இருக்காள், ஒரு அற்புதமான மருமகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் பெருமிதப்படுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர் அவர்களுக்கு நாடறிந்த சின்னமான, அண்ணா கண்ட சின்னமான, கலைஞர் கண்ட சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.